அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் ஸ்நாக்ஸ் பார் ரெசிபி ராகி லட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஈரமில்லாத பவுலில் 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்போயுமே புட்டு அவிக்கிறோம்ல அதே டைப்பில் தான் இதையும் நம்ம அவிக்க போகிறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம் இட்லி பாத்திரத்தில். அதனால் சேம் அதே ப்ராசஸ் தான். எப்படி நம்ம அரிசி மாவு புட்டு செய்கிறோமோ அதே மாதிரி தான் ராகி மாவு புட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து விட்டு நம்ம கையில் இது மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னா இது மாதிரி நல்லா ஸ்டெப்பியாக நிற்கும். இந்த அளவு கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது புட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளை புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடு இருக்கும்போதே நம்ம பால்கோவா 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே ரெடி பண்ண பால்கோவா இது. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3 ஸ்பூன் பால்கோவாவை அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா பால்கோவா அதில் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ராகி லட்டு. ஒன்ஸ் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நெய் ஒரு 3 ஸ்பூன் நெய்யில் முந்திரியை நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம பால்கோவாவும் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் மில்க் மேடும் சேர்க்க போகிறோம். அதனால் 3 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் நம்ம மில்க் மேட் தான் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பசங்களுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் தான் இதை ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்டியாக வந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக பத்தலை எனக்கு, அதனால் மறுபடியும் மில்க் மேட் சேர்த்துட்டு நான் மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டேன். மில்க் மேட் சேர்த்தனால நம்மளுக்கு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் மில்க் மேட் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுடைய லட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மாவும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நம்ம இப்போது ஒன்று ஒரு ஸ்மால் பால் சைஸுக்கு இது மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான லட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு. ராகி லட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.